குடிநீர் குழாயில் செப்டிக் டேங்கின் குழாய் இணைக்கப்பட்டு 1 மாதமாக மலம் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்ட அதிர்ச்சிகர சம்பவம் காரைக்காலில் நிகழ்ந்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நீரின்றி அமையாது உலகு. பணத்தை தண்ணீராய் செலவழித்து சுத்தமான தண்ணீர் தேடும் காலம் இது. அடிக்கடி குடிக்க வேண்டும் தண்ணீர் என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் நாம் குடிப்பது சுத்தமான குடிநீர் தானா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அதிலும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் செப்டிக் டேங்க் குழாயை குடிநீர் குழாயுடன் இணைத்து மலம் கலந்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டதுதான் கொடுமையின் உச்சம். பார்க்கவே குமட்டும் இந்த தண்ணீர்தான் காரைக்கால் பாரதியார் சாலையில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 1 மாதமாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடனும் வருவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்த வண்ணம் இருந்துள்ளனர். பலருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரச்சனை தீவிரமாகிய நிலையில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாரதியார் சாலை பகுதியில் பல்வேறு இடங்களில் பூமிக்கு அடியில் செல்லும் பைப் லைன்களை குழி தோண்டி ஆய்வு செய்தனர். அப்போதுதான் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் செப்டிக் டேங்க் பைப் லைனானது குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருந்தது. அதிர்ந்து போன அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் கடந்த மாதம் பைப்லைன் வேலை நடைபெற்ற போது தவறுதலாக குடிநீர் பைப்லைனில் செப்டிக் டேங்க் கழிவுநீர் பைப்பை இணைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக செப்டிக் டேங்க் குழாய் இணைப்பை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர். மேலும் இதுகுறித்து கட்டட உரிமையாளரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் மாவட்டம் முழுவதும் தனியார் குடியிருப்பு மற்றும் நிறுவனங்கள் பைப்லைன் பொருத்துவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறையினர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. உடனடியாக பொதுப்பணித்துறை போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து உடனடியாக காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள இது மாதிரி சுகாதாரமற்ற குடிநீர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதை உடனடியாக முறைப்படுத்த வேண்டுமா மாநில அரசை கேட்டுக்கொள்ளும். இது நகராட்சி சாக்கடை முறையா தூர்வாரி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைக்கே வந்திருக்காது. அவங்க சாக்கடை தூர்வாரி இருந்தா இந்த லைன் ஏன் அனாவசியமா குடிநீர் இணைப்புல போகுது, செப்டிக் டேங்க் லைன் கண்டுபிடிச்சிருக்கலாம். சுத்தமான குடிநீர், சுகாதாரமான காற்று என்று சூழல் ஒழுங்காக இருந்தால்தான் நாளுக்கு நாள் புதிதாக பெருகி வரும் நோய்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள இயலும். இதுபோல் ஒரு சிலர் அலட்சியத்தால் செய்யும் தவறுகளால் குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரின் ஆரோக்கியமும் கேள்விக்குறியாகி உள்ளது. அதிகாரிகள் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுத்தால்தான் இதுபோன்ற தவறுகள் தொடராது என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.